இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேசிய மற்றும் பத்ம விருதுகளை பற்றி தான் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் குடியரசு தினம் என்ன விருதுகள் தான் அப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா பாரத ரத்னா, பத்ம விபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ அவார்டு. இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பாரத ரத்னா விருது நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா அதாவது அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ், அதாவது கலை இலக்கியத்தில் அறிவியல் முன்னேற்றத்திற்காக இது பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி அதுக்கப்புறம் சேவையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு தான் இந்த அவார்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அடுத்து பரம்வீர் சக்கரா அப்படின்னா இது வந்து அதுக்கப்புறம் நினச்சா மிக உயரிய அதுக்கப்புறம் வந்து கேலண்டரி விருது. இதை வந்து அதுக்கப்புறம் எதுக்காக அப்படின்னு வச்சுன்னா இப்போ வந்து கப்பல் படை, விமானம், அதுக்கப்புறம் இராணுவம் இந்த துறையில் வந்து சில நேரம் அவங்க எடுக்கக்கூடிய அதாவது துணிகரமான அந்த செயலுக்கு வழங்கப்படக்கூடியது தான் இந்த பரம்வீர் சக்கரா அப்படிங்கிற விருது. அடுத்து மகாவீர் சக்கராங்கிறது செகண்ட், அதுக்கப்புறம் வந்து மிக உயரிய அதுக்கப்புறம் கேலண்டரி விருது. வீர் சக்கரா அப்படிங்கிறது மூன்றாவது மிக உயரிய அதுக்கப்புறம் வந்து கேலண்டரி விருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த பாரத ரத்னா விருது எதில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு பார்த்தோம். அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ், அதாவது கலை இலக்கியம் அறிவியல் முன்னேற்றத்திற்கு பொது சேவை, இதில் சிறந்து விளங்குறவங்களுக்கு வழங்குறது அந்த பாரத ரத்னா விருது. இந்த விருது எப்படி இருக்கும், அதனுடைய அலங்காரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய நீளம் வந்து அதுக்கப்புறம் 5.8 சென்டிமீட்டர், அதனுடைய அகலம் வந்து அதுக்கப்புறம் 4.7 சென்டிமீட்டர், அது வந்து அதுக்கப்புறம் வந்து 3.1 மில்லிமீட்டர் வந்து அது வந்து திக்னஸை கொண்டு இருக்கும். அது வந்து என்ன சின்ன வெண்கலத்தால் ஆனது. அதனுடைய முகப்பில் வந்து 1.6 சென்டிமீட்டர் விட்டம் அதுக்கப்புறம் கொண்ட அதுக்கப்புறம் என்னச்சுன்னா சூரியனுடைய பிரதி வந்து என்ன செஞ்சுருக்குன்னா பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு கீழே வந்து என்ன செஞ்சுருக்குன்னா பாரத ரத்னா அப்படிங்கிற வேர்டு வந்து ஹிந்தியில் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா எழுதப்பட்டிருக்கும். இந்த வேர்டுக்கு அதனுடைய பின்புறத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்துடைய சின்னம், அதனுடைய பொன்மொழி வந்து அதுக்கப்புறம் ஹிந்தியில் தான் எழுதப்பட்டிருக்கும். இந்த சின்னம், அதுக்கப்புறம் சூரியன், இதனுடைய விளிம்பு எல்லாமே என்ன செஞ்சுருக்குன்னா பிளாட்டினத்தால் அதுக்கப்புறம் ஆனது. இந்த இன்ஸ்கிரிப்ஷனுங்கிறது கல்வெட்டு. அந்த கல்வெட்டு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா எரிக்கப்பட்ட அதுக்கப்புறம் வெண்கலத்திலாம் என்ன செஞ்சுருக்குமா ஆகப்பட்டிருக்கும். இந்த பாரத ரத்னா விருது வாங்கிய முதல் அதுக்கப்புறம் மூவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1954 வந்து ராதாகிருஷ்ணன், அடுத்து வந்து அதுக்கப்புறம் வந்து ராஜகோபாலாச்சாரியர், அதுக்கப்புறம் சி.வி. ராமன், இவங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 1954 வந்து இந்த பாரத ரத்னா விருதை வாங்கிய முதல் மூவர். அடுத்து வந்து 1987 வந்து இந்த பாரத ரத்னா விருது வாங்கிய முதல் வெளிநாட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கான் அப்துல் காபர் கான். எப்போ வாங்கினார்னா 1987.